அருண் கம்பெனி பறந்து விரைஞ்சி அவன் ஆளுமையை தெரிவிக்க ஹோன்னு உயரத்திலும் அகலத்திலும் கவர்ந்து நின்று கம்பீரத்தை காட்டுது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால தான் இந்த கம்பெனியும் உருவாக்கப்பட்டிருக்கு. மேல்மட்ட பதவியில் இருந்து கூலி தொழிலாளிங்க வர அந்த கட்டுக்கோப்புக்குள்ளே தான் நடக்கும். இதில் பதவி உயர்ந்தவங்க ரெக்கமெண்டில் திமிர் செய்கிறது, வேலை செய்யாமல் நடக்கிறது அவன் கம்பெனியை பொறுத்தவரை ஒழிக்கப்பட்ட விஷயங்க. சின்ன குண்டூசி தப்புகள், நழுவல்கள், பொய், பித்தலாட்டம் எல்லாத்தையுமே துல்லியமாக கண்டுபிடிச்சு நடுங்க வைக்கிறதுல தப்பு செய்கிறவங்க கூட தப்பிச்சுக்குவாங்க. அருண் இந்த கம்பெனியோடு சேர்த்து 9 கம்பெனிகளை ரன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அருண் கேபினுக்குள்ளே மேனேஜர் எச்சில கூட்டி விழுங்கிக்கிட்டு ரோட்டை விரித்து பார்த்துக்கிட்டு இருக்கிற முதலாளியோட கேள்விக்காக காத்து கொண்டு இருக்கிறான். ஊரெல்லாம் நம்ம ப்ராடக்ட் நூடுல்ஸை பற்றி என்ன பேச்சு நடக்குது? நெடுநெடுன்னு உயரத்தில் கட்டமைப்பான் 30 வயசு உடலை கோட்டுக்குள்ளே அழகாக வச்சிருக்கிற அருண் பட்டுன்னு திரும்பி கேட்கவும் மேனேஜர் நிமிர்ந்தார். தனக்கு மேனேஜராக இருக்கிறவர் கூழ கும்பிடு போட்டு குனிஞ்சாலே எவ்வளோ பெரிய திறமையானவராக இருந்தாலும் வேலை ரிஜெக்ட் ஆகுன்ற சூத்திரம் தெரிஞ்சிருக்கிறதுனால மேனேஜர் அலர்ட் ஆனார். சார், உண்மையை சொல்லணும்னா நோ கன்ஃபியூஷன், குட் நியூஸ் ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி பேட் நியூஸும் தெரிஞ்சாதான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வசதியாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் சார்? நிமிர்ந்தான் அசிஸ்டண்ட். நம்ம நூல்ஸ் அதிகமான அஜினமோட்டோ சேர்ந்துருக்குன்னு பணம் எதிர்பார்க்குற எவனோ கிளப்பி விட்ட வதந்தியால் மக்கள் வாங்கி சாப்பிட பயப்படுறாங்க. ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் நிறைவே குறைஞ்சிருக்குது சார். அவன் இப்போ நேரடியாகவே வெளியே வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இப்போ மக்கள் நூடுல்ஸை விற்றுட்டாங்களா? அதையும் சர்வே பண்ணிட்டேன் சார். பெரும்பான்மை குறைஞ்சிருக்கே தவிர அதுலேயும் நம்ம நூடுல்ஸை தவிர்த்துட்டு மற்ற கம்பெனி ப்ரொடக்ஷன் ஓரளவு விற்பனை ஆகுது சார். ஓகே, அப்போ நம்ம நூடுல்ஸோட தரம் தான் மக்களால் அதிகமாக பேசப்படுது. அஃப்கோர்ஸ் சார். மூளை முடுக்கு சந்து பொந்து ஒரு கடை விடாமல் சர்வே எடுத்துட்டேன் சார். பேரை கேட்டாலே பயப்படுறாங்களாம். இப்படியே நிலைமை போனால் கம்பெனி லாஸில் இழுக்க முயன்றா மேனேஜர். என்ன கம்பெனி இழுத்து முடிடுவோமா? நோ வேஸ்ட் தாட். முடிஞ்சா பணம் எதிர்பார்க்குறவங்க வர சொல்லுங்கள். கேஸை எப்படி உடைக்கணும் எனக்கு தெரியும். அவுட். அருணோட அதட்டலுக்கு மேனேஜர் பறந்தே போயிருந்தார். 1 மாதம் போகுது சார். நம்ம நூடுல்ஸ் ப்ளஸ் அதில் புதுசாக சேர்த்துருக்கிற புதினா டேஸ்ட் மக்கள்கிட்ட பயங்கரம் ரீச் ஆகிருக்குது சார். நம்ம சேல்ஸு முன்பை விட உச்சத்தை தொட்டிருக்குது சார். மேனேஜர் பூரிக்கிறாரு. லேப்டாப்பில் தட்டுறதை நிறுத்தாமலே கேட்டுக்கிட்டு இருக்கிற அருண் தலையை சேர்க்கிறான். விம்மி பிடிக்கிற தன்னோட எக்ஸ்பிரஷனுக்கு முதலாளிய ரியாக்ஷன் மேனேஜருக்கு சின்ன தொய்வை கொடுக்குது. லேப்டாப்பை மூடுற அருண் மேனேஜர் அருகில் வந்து தட்டி கொடுக்குறான். சாரி, வேறொரு பிஸி ஒர்க். நீங்கள் ரொம்ப சின்சியராக எடுத்துக்கிட்டு உழைச்சிங்க. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. எனக்கே புதுசாக ஒன்றை சேர்த்து சுவகூட்ட சின்ன கலக்கம் வந்தது. எங்கள் குழு என்கரேஜ் பண்ணாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி என்றப்போ மேனேஜர் சிரிக்கிறாரு. மேனேஜர் செல்றதும் தன் சீட்டில் கர்வத்தோடு வந்து அமர்றான் அருண். எத்தனை வேலைகளை பார்த்து என் ப்ரொடக்ஷனை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினச்ச அருண் திரும்பி செல்கிற மேனேஜரை பார்த்து உதட்ட சுழிச்சு நான் மட்டும் சிரிப்பொன்று உதிர்க்கிறான். அவன் நினைவுகள் பின்னோக்கி போகுது. கெஸ்ட் ஹவுஸில் உலாவிக்கிட்டு இருக்கிற அருண் பவ்யமாக வந்தவனை பார்த்து லேசாக சிரித்து வைக்கிறான். சார், நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுருக்கேனா? வந்தவன் பவ்யம் கூடி போகுது. கச்சிதமாக செஞ்சுருக்கேன். நான் எதிர்பார்த்ததை விட மேலாக ரிசல்ட் வந்திருக்குது. இனி நீ அதை எப்படி சரி பண்ணணும் எனக்கு தெரியும். இந்தப்படி நீ செஞ்ச வேலைக்கு கூலி. பணக்கட்டுகள் கைமாறுது. பல்லெல்லாம் வெளியே தெரிய இழிச்சவன் கட்டுகளை பொறுக்கிக்கிட்டு வெளியே போகிறான். கடகடன்னு சப்தம் பெரிதாக வர கண்ணாடியில் தன்னை பார்த்து சிரிக்கிறான் அருண். ஏண்டா, பல வருஷங்களுக்கு முன்னாடியே கஷ்டப்பட்டு மூளையை குடஞ்சி ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிப்பேன். அதில் கூடுதல் சுவை சேர்க்க பணத்தை கொட்டி ஆட்களை போட்டு அவங்க மண்டையை அலசி ஒரு மசாலா கண்டுபிடிப்பேன். அது மக்கள்கிட்ட போய் சேர கலர் கலராக பலவிதமாக யோசித்து ஊரெல்லாம் விளம்பரம் பண்ணுவேன். என் வளர்ச்சி பொறுக்காமல் என்ன காப்பி அடித்து நீங்கள்லாம் புதுசு புதுசாக உருவாக்கி விற்பீங்க. நான் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு உங்களுக்கு சாமரை வீசணுமா? ஃபூல்ஸ். நான் பரம்பரை பிஸ்னஸ் வேண்டாம். என்ன முந்திப்புக உங்களால் விட்டுருவேனா? அடுத்த பலமான சிரிப்பை உதிக்கிறவன் கண்ணாடியை ஒட்டி முகத்தை வச்சு நெவர்னு கத்துறான். மக்கள் மனசில் மறைஞ்சு போயிருக்கிற என் கம்பெனி ப்ராடக்டை ஞாபகப்படுத்தணும். சிம்பிள். நல்லது போய் சேர்க்கிற வேகத்தை விட கெட்ட செய்திகளுக்கு இருக்கிற வீரியமே தனிதான். அதுக்கும் நானே பணத்தை விதைச்சி என் கம்பெனி நூடுல்ஸை பற்றின தவறான விஷயங்களை பரப்ப சொல்லியிருக்கேன். இப்போ எங்கே பார்த்தாலும் குறைவான பேச்சுக்கள். ஆனால் மக்கள் நாக்கில் எப்போவுமே என் நூடுல்ஸோட பெயர் உச்சரிப்பு இருக்குது. இதுதான் வேணும். இதே சூட்டோட கேஸ் அமைக்க போட்டு தப்பான வதந்தின்னு சொல்ல வச்சிருவேன். அடுத்த ப்ரொடக்ஷன் பிஸ்கட். யாருமே யோசிக்காத டேஸ்ட் மனம். பிஸ்கட் ஒரு பக்கம், டச்சப் செஞ்சுக்கிற ஒருவித டீ டேஸ்ட்டில் க்ரீம். மறுபுறம் மக்கள் அதில் கண்டிப்பாக ட்ராவல் செய்வாங்க. டீ வித் பிஸ்கட்டோட ட்ராவல் நடக்கும்போது நூடுல்ஸ் புது பரிணாமம் எடுத்தோ. புது நூடுல்ஸ் புது வெற்றி. வெறிகுண்டி சிரிச்சரோட சிரிப்புல ஆணவம், அலட்சியம், கர்வம், பெருமை கொட்டி வழிஞ்சது. சார், பொருவுக்குள்ள கிடந்த அருண் முழிச்சு போர்வியை விளக்கிட்டு எழுந்து உட்காந்து கண்ணை கசக்கி சுற்றியும் பார்க்குறான். உண்டா பனியனில் தன்னோட மேனேஜர் நிற்கவும் அப்போ தான் அவன் மூளையில் அந்த சூழ்நிலை உழைக்குது. தன்னோட பெட்ரூம் இல்லை, ஃபோம் பெட் இல்லை,
கம்பெனி போர்வை இல்லை, சை தூக்கி போர்வையை தூக்கி வீசுகிறான். பிஸ்னஸ் விஷயத்தை முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் நிற்கும்போது வெள்ளத்தில் சிக்கி காப்பாற்றப்பட்டு முகாமில் தங்கியிருக்கோம். அவன் நிலைமையை குனிஞ்சு கவனிச்சவன் கூச்சலிட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் போல் அவனுக்கு கோபம் வந்து, யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாத நிலைமை. ஏன்டா இன்னுமா நிலைமை சரியாகலை? ஹெலிகாப்டர் வர்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்க வேண்டியதானடா. சார் அவங்க யாரையுமே உத்து பார்க்க முடியாத நிலைமையில் இருக்காங்க சார். எப்படி இன்னைக்கு நம்ம ஹெலிகாப்டரே வந்துடும் சார். பசியோடு இருக்காதீங்க சார், ப்ளீஸ் இந்த சாப்பாடு சாப்பிடுங்க. அவங்களால முடிஞ்ச அளவு சாப்பாடு போடுறாங்க சார். சேமியாவும் நூடுல்ஸும் கட்டியிருக்காங்க. நான் உங்களுக்காக நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். இன்னும் தட்டை கையில் கொடுக்கவும் தட்டில் இருந்த நூடுல்ஸை விரித்து பார்க்குறான் அருண். அவனோட மனசு அந்த மசாலாவை நினச்சி பயப்படுது. அந்த தட்டு ஃபுல்லாக அவன் கண்ணுக்கு புழுவு நெளிகிற மாதிரி தெரியவும் பயந்து அதிர்ச்சியாகி பிளேட்டை தூக்கி வேகமாக வீசுகிறான்.